அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு என்ன தினமா நம்ம கொண்டாடுறோம்? அறிவியல், தேசிய அறிவியல் தினமா நம்ம கொண்டாடுறோம். எதுக்கு வேண்டி அறிவியல் தினம் கொண்டாடுறீங்க? இப்ப சொன்னாங்கல்ல, எதுக்கு வேண்டி கொண்டாடுறீங்க? சார் சி.வி. ராமன் விளைவை கண்டுபிடித்ததுக்காக அவருக்கு நோபல் பிரைஸ் வந்து கிடைச்சதுக்கு வேண்டி நம்ம வந்து நோபல் பிரைஸ் எப்போ கொடுத்தாங்கன்னா, அவர் வந்து 1928 ராமன் விளைவை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு வேண்டி அவருக்கு 1930 நோபல் பிரைஸ் வந்து கொடுத்தாரு. அதுக்கு வேண்டி அந்த நாளை தான் நம்ம இந்த தேசிய அறிவியல் தினமாக நம்ம கொண்டாடுறோம். அப்போ தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறது அதோட மெயின் எய்ம் என்னன்னா, அடித்தட்டு மக்களுக்கும் அறிவியல் வந்து போகணுங்கிறதா மெயின் எய்மு. பின் அதுக்கப்புறம் சி.வி. ராமன் பற்றி சொல்லணும்னா, அவரோட முழு பெயர் வந்து சந்திரசேகர வெங்கட்ராமன். பின்ன இவர் வந்து ஆசியாவிலே முதல் தடவை அறிவியலுக்கு வேண்டி முதல் முறையாக நோபல் பிரைஸ் வாங்கின ஃபர்ஸ்ட் பர்சன். அதே மாதிரி தென்னிந்தியாவில் முதலாக அறிவியலுக்கு வேண்டி நோபல் பிரைஸ் வாங்கின ஃபர்ஸ்ட் பர்சன். அவருக்கு ராமன் விளைவுனா என்னன்னா, நீங்களாம் அன்றாட வாழ்க்கையில் நடந்த ஒரு விளைவு. அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் ஒன்று இன்ஸ்பயர் ஆச்சு. ஏன்னா கடல் வந்து ஏன் ப்ளூ கலர் இருக்குன்னு அவருக்கு ஒரே சந்தேகம். அதை பற்றி ஏன் ப்ளூ கலரில் இருக்குன்னு சொல்லி அவர் ஆராய்ச்சி பண்ணின விளைவாக கிடைச்சதா ராமன் விளைவு. அவர் வந்து நம்ம கடல் வந்து ப்ளூ கலராக இருக்கிறது ஒளி எதிரொலித்தல் நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒளி எதிரொலித்தல் மட்டும் இல்லை, ஒளி சிதறல் வந்து நீங்கள் பெரிய கிளாஸில் படிப்பீங்க. சரியா? சார் காமிச்சு கொடுத்துருக்குறாங்களா, ஒரு ப்ரிசம் வச்சுட்டு அதில் லைட்டு நீங்கள் லேசர் லைட்டோ ஏதாவது ஒரு ஒயிட் லைட் அடிச்சிங்கன்னா அது வந்து 7 கலராக வந்து ரெயின்போவோட கலர் வந்து தெரியும். அதை வச்சு அதில் வந்து ப்ளூ கலர் மட்டும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ராமன் விளைவை வந்து அவர் வந்து வெளியிட்டார். பின்ன அதுவும் இல்லாமல் நம்மளோட மூளை வந்து நம்ம நல்லா பயன்படுத்தணும். இப்போ வந்து கத்தி வந்து நீங்கள் தீட்டாமல் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? துரு பிடிச்சி போயிடும். அதே மாதிரி நம்ம மூளையை வந்து பயன்படுத்தாமல் இருந்தால் என்ன ஆகும்? மங்கி போயிடும். அப்போ நம்ம தினமும் ஏதாவது ஒரு விஷயம், நல்ல விஷயங்களை படிச்சுக்கிட்டே இருக்கணும். படித்தா மட்டும்தான் நம்மளோட மூளை வந்து எப்போ ஆக்டிவாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? மங்கி போயிடும். அதனால உங்களுடைய மூளைகளை எப்பவுமே நீங்கள் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி.